பயமே அத்திமரம் போல் செலுத்திடுவாய், அத்திமரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவரே, கடந்த வாரத்தில் ஆண்டவரே இந்த முடிந்த வாரத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னை போலவே இவர்களும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்னா சேர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைய நாளின் வார்த்தையை கொடுத்தது நீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையில ஆண்டவரே அசைவாட போகிறது நீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையில ஜனங்களுக்கு தெளிவை கொடுக்க போகிறது நீர். என்ன வேதத்தின் அடிப்படையில நாங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மூடனுக்கு ஆண்டவரே அது புத்தி தரும், ஆண்டவரே அறிவுள்ளவனுக்கு அதை அறிவை கூட்டும் என்று ஆண்டவரே உம்முடைய நீதிமொழியில போட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிச்சம் ஐயா. ஆண்டவரே, எப்படியாப்பட்ட இருளில் இருக்கிற மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிறது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தையே ஆண்டவரை நீர் பேசும்படிக்கு அடியேனை விட்டு கொடுக்கிறேன். இது என்னுடைய நேரம் அல்ல, இது உம்முடைய நேரம். ஆண்டவரே, ஆண்டவரை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்பதை பார்க்கும்படிக்கு என் தேவனை எல்லோரும் காணும்படிக்காக ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த பிரசங்க நேரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற செவிகளை திறந்தருளும். In the name of Jesus, let the Holy Spirit open all the ears that is listening. Let them intake the word of God into their heart so that they may be fruitful in you. In the name of Jesus I pray. Amen. சரி, இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்குது. ஸோ ஓய்வு நாளாக இருக்கிறதுனால தான் நம்ம சமைக்க வரோம். ஸோ ஓய்வு நாள்லாம் என்ன உங்களுக்கு தெரியுமா? You know what is resting? நீங்க சொல்லுங்க, ஓய்வு நாள்னா என்னமா? ஓய்வு நாள்னா கர்த்தர் எல்லாத்தையும் படைத்து 6 நாள் மனிதனை படைத்து 7ஆம் நாள் எல்லாரும் ஆராதித்து. பாதி கரெக்டு, பாதி வந்து கொஞ்சம் சரிப்படுத்தலாம். ஓய்வு நாள் சொல்லுக்கு, ஓய்வு நாள்னா என்ன? நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புரிந்து உணர்வுகள் இருக்கு ஓய்வு நாளை குறித்து. இதுதான் ஓய்வு நாள். கர்த்தருக்கும் ஓய்வு நாளுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கு, தெரியுது இல்லை? அது வரைக்கும் ஓகே. ஸோ என்னன்னா அந்த சம்பந்தம் என்னது, அதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்றது தான், நம்ம எப்படி அந்த ஓய்வு நாளை கணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு உள்ள காரியம். கர்த்தர் உங்ககிட்ட பேச சொல்லுங்க. பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியாய் போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 1வது வசனம் வந்து நீ படிச்சப்ப. ஸோ பாருங்க,
முற்காலத்திலே தேவன் ஓய்வு நாள் அன்னைக்கு கதிர் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு, இதுதான் நீங்க கவனிக்கணும், ஓய்வு நாள் அன்னைக்கு கதிர் வழியா இயேசு கிறிஸ்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு. ஆமென். சோ இது நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2-3 படிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். You see, இங்க என்ன போட்டிருக்குதுன்னா, 7ஆம் நாளில் தேவன் தம்முடைய வேலைகளிலிருந்து ஓய்வு எடுத்தனால அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். சரி, அப்ப நம்மள யார் பரிசுத்தமாக்குறது? அப்ப அந்த ஓய்வு நாளை யார் பரிசுத்தமாக்குனது? சோ இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள்ல பாருங்க, ஓய்வு நாள்ல தேவன் இளைப்பாரி அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். So if you never come to church, if you're not looking for God, so this is what are you missing? நீங்க இழந்து கொண்டிருக்கிற காரியம் இதுதான். ஏன்னா அது எந்த நாளுன்றது குறிப்பிட்டு வேதத்துல போடல. அது நம்ம யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா சனிக்கிழமைன்னு நினைக்கிறாங்க. அவங்க அவங்களோட கணக்குப்படி சனிக்கிழமை. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் ஓய்வு நாள் எந்த நாளுங்கிறதே நமக்கு தெரியாது. தேவன் அந்த ஓய்வு நாள்ல என்ன கிழமைன்றது மறைத்து தான் வைத்திருக்காங்க. சரியா? நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பார்க்கலாம், நீங்க மற்ற வியாக்கியானங்களை நீங்க போய் தேடி பார்க்கலாம். Nobody can give you an exact day, a Sabbath. When is the Sabbath? They don't know. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏறக்குறைய தான் அவங்களால இந்த காரியத்தை கணிச்சு தான் அவங்க இந்த நாளை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தேவன் ஏன் அப்படி நினைத்தார் என்றால், ஏன் இதை மறைச்சு வைக்கணும்னா எவ்வளோ தெளிவான காரியங்கள்லாம் நம்மளுக்கு வேதத்துல கொடுத்துருக்காரு நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா ஏன் இந்த ஓய்வு நாளை மறைக்கணும்னாக்கா, தேவன் படைத்த எல்லா நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாள். இதை நம்ம நினைவுல கூறணுன்றதுக்காகத்தான் அந்த நாளை அவர் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல மட்டும் நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நாள் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அந்த நாள்ல மட்டும் நம்ம ஓவர் பக்தியா இருப்போம், இல்ல ஏதாவது கிரேசியா பண்ணிட்டு இருப்போம். So God doesn't want that. He wants you to rest in Him. He wants you to rest in Him fully completed. புரியுதுங்களா? ஓய்வு நாள் எப்படியாப்பட்டதுன்னா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். அது பரிசுத்தப்பட்ட ஒரு நாள், பரிசுத்தப்படுத்தின ஒரு நாள். ஏன்னா பரிசுத்தப்படுத்துறது தேவன் மாத்திரம் தான், வேற யாருமே பரிசுத்தமாக்க முடியாது. அதனாலதான் இங்க நிறைய பிரச்சனை வருது. புரியுதுங்களா? இப்ப நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். சங்கீதம் 62 1வது வசனத்தை படிங்களேன். ஆமென். இப்ப நீ இந்த ஆதியாகமத்துல 2வது வார்த்தை படிச்சல, தேவன் அமர்ந்திருந்தார். தேவன் ஓய்வெடுக்கிறதுக்கு அமர்ந்திருந்தார்னு போட்டிருக்குது இல்ல. அப்ப இங்க தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்குது, என் ரட்சிப்பு அவரால் வரும். பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குதுன்னா, my soul finds rest in God alone. My soul finds rest in the Lord. My salvation comes from Him. அப்ப என்னுடைய ரட்சிப்பு அவர்கிட்டே இருந்து வரும். ஆனா அதுக்கு நான் ஒரு காரியம் செய்யணும். என் ஆத்துமா என் தேவனுக்குள்ள இளைப்பாரி. தேவன் இளைப்பாரி அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா, உன் ஆத்துமா அவருக்குள்ள இளைப்பாறுறதுக்காக. How many of you நீங்க உங்கள எத்தனை பேரு ஓய்வு நாள்ல சபைக்கு வந்துட்டு வீட்டுக்கு நிம்மதியா போறீங்க? How many of you உங்களோட ஆத்துமா தேவனை இளைப்பாறுதலா இருக்குதுன்ற ஒரு
நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குது. how many of you have that feeling? அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, என் ஆத்துமா ஆண்டவருக்குள்ள இளைப்பாறிட்டு. how many of you have that feeling? பாருங்க, இப்ப ஒரு 2 மணி நேரம் நம்ம இங்க இருப்போம். அடுத்து நம்ம காரியத்தை பார்க்கிறதுக்கு நம்ம அதே இது you see, that is the part that we are missing. Our soul should always find rest in God. அதாவது என் ஆத்துமா எப்போதும் என் தேவனுக்குள்ள இளைப்பாறை கொண்டே இருக்கணும். ஏன்னா என் ஆத்துமாவை கொடுத்த காரணமே அதான். இப்ப நீங்க மரித்து பரதேசிக்கு போயிட்டீங்கன்னா, பரதேசில என்ன பண்ண போறீங்க? அங்கேயும் இளைப்பாறிட்டாங்க. You are going to take rest. Then what God wants you to practice. தேவன் உங்களை என்னத்தினால பயிற்சி பண்ண விரும்புகிறாருன்னா, இங்க இருந்தே உங்க ஆத்துமா அவருக்குள்ள ஓய்வு பெற வேண்டும். ஓய்வு பெற வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் முதல்ல ஒன்னேன்னா இயேசு ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றத உங்களுக்கு படிக்க சொன்னேன். பாருங்க, மத்தேயு, மறுபடியும் மத்தேயுக்கே திருப்புங்க. திருப்பி அதை படி. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர்வழியாய் போனார். அவருடைய சீசர்கள் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். ஆமென். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாள் அன்னைக்கு கதிரில் நடந்து போயிட்டு இருந்தாரு. நம்ம 2வது ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அமர்ந்திருந்தாரு, ஓய்வு நாள் ஆசீர்வதித்தாரு. ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கும் தேவகுமாரன் என்ன பண்றாருன்னா, ஓய்வு நாள் தான் அவரை காட்டிலும் பரிசுத்தமா அந்த ஓய்வு நாளை பின்பற்ற போது யாருமே கிடையாது. அப்ப அவரே என்ன பண்றாருன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு பீசா நடந்து போயிட்டு இருக்கிறாரு, வயல்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவங்க பின்னாடி வந்த சீசர்களுக்கு பசினால அவங்க கதிரெல்லாம் பிச்சு தின்னுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. இதை ஒருத்தன் பார்த்துட்டான். யாரு பாருங்க, 2வது வசனம் படிங்க. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஆமென். இவனுங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறானுங்க இயேசு என்ன பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அநேக நேரங்கள்ல இந்த உலகம் நம்மள கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்குது. ஆனாலும் என் ஆத்துமா என் தேவனுக்குள்ள இளைப்பாறிக்கிட்டு இருந்தாக்கா, மத்தவங்க கூர்ந்து கவனிக்கிறது பத்தி எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராப்ளம். மத்தவங்க என்கிட்ட ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம் வித் தட், பிகாஸ் மை சோல் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் தி லார்ட். அநேக நேரங்கள்ல நம்ம ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறாதனால நம்மளுக்கு அநேக கவலைகள். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை நீங்க கத்துக்கொள்ளணும். ஏன்னா ஏன் ஆத்துமா ஆண்டவருக்குள்ள இளைப்பாறை இருக்க கத்துக்கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிதான் நான் ஆண்டவரை உங்ககிட்ட இதை பத்தி பேச சொல்றேன். புரியுதுங்களா? So my soul must find rest in the Lord, so that இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனையும், எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. Everybody has அவங்க ரேஞ்சுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. 50 வயசுக்காரவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, 40 வயசுக்காரவங்களுக்கு, 30 வயசு, 20 வயசு, 10 வயசு. Everybody has problem. 10 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை? ஹோம்வொர்க் செய்யல டீச்சர். புரியுதுங்களா? Everybody has the range of their problem, but the thing is, காரியம் என்னவென்றால், உன் ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறிட்டு இருந்ததுன்னா, you don't care about others. You don't like, அது உங்களை பாதிக்க, அந்த பிரச்சனைகள், அந்த காரியங்கள் உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்க ஆத்துமா இளைப்பாறுதல். இப்ப கூட நீங்க ஒரு பாட்டு படிச்சீங்க, தோளை சுமைக்கு நீக்கி கைகளை. Why? ஏன் தேவன் தோளை சுமைக்கு நீக்கினாரு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு? கைகள்ல ஏன்னா அவங்க இளைப்பாறுதல், தேவனுக்குள்ள இளைப்பாறு அங்கிருந்தே அவர் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. இந்த வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீங்க பார்க்க போற காரியம், தேவன் அழைக்கிறாரு இளைப்பாறதுக்கு, அவர் கூட இளைப்பாறதுக்கு அழைக்கிறாரு. இந்த காரியத்தை தான் நம்ம தவறுவோம். அப்ப இந்த காரியத்தை முடிக்கும் போது நீங்க ஒரு வாரம் சேர்ச்சிக்கு வரணும்னா கூட, ஒரு நாள் தேவனோட இளைப்பாறலனா கூட அது உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியும். You will realize. Okay, so பாருங்க, இயேசு பரிசேயர் பார்த்துட்டான்.
இந்த பரிசேயர் வந்து ஓய்வு நாள்லயும் இவன் நிப்பாட்டினானா, இன்னைக்கு ஓய்வு நாள் தானே, இன்னைக்கு பரிசுத்தமான நாள் தானே, இன்னைக்கு தேவன் ஆசீர்வதித்த நாள் தானே, இவன் பொறப்பாக்காத நிப்பாட்டினானா? ஓய்வு நாள் தானே. ஓய்வு நாள்ல நீ பொறப்பாக்குற. ஓய்வு நாள் வந்து நீ பொறப்பாக்குறதுக்கும் ஓய்வு நாள் கிடையாது. கரெக்ட் தானே? பாருங்க, இந்த முத ஸ்டெப்பே வந்து பரிசேயர்கள் தவறாக காரியங்களை பின்பற்றுறார்கள்ன்றது இந்த 2வது வசனத்திலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க படிக்கலையா? எடுத்தோடனே இவனுங்க அதே வேலையா இருக்கிறவனுங்க. பரிசேயர் யாரு? வேதத்தை கத்தி, they are scribes. சும்மா இல்ல, இத கரைச்சி குடிச்சு இது மறுபடியும் எப்படி திருப்பி கரைச்சி குடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க இவங்க. இதை பார்க்காம இவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, உங்களோட ஃபோக்கஸ் கொஞ்சம் இயேசு மேல போயிடுச்சு. என்னடா அவங்க சீசனுங்கெல்லாம் கூடிட்டு இருக்கிறாங்க, நிறைய காரியம் பண்றாங்க, நம்மளுக்கு பின்னாடி ஆள் வராம போயிருமான்னு இவரை நோக்கி பாக்குறாங்க. பாருங்க, இந்த உலகம் ஒண்ணு உங்களை குற்றப்படுத்தி கவுக்க பார்ப்போம், இல்லையா உங்களை முற்றிலுமா அழிக்க பார்ப்போம். If you do something better than someone, that someone will never be your friend. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இக்காலத்துல தான் ஆளுங்க அப்படி இருக்கிறாங்க, இந்த காலத்துல தான் அப்படி இருக்காங்க. எவ்ரி டைம், எல்லா காலத்திலுமே ஆளுங்க அப்படிதான் இருக்கிறாங்க, தன்மைகள் அப்படிதான் இருக்குது. எவ்ரி டைம் கடவுளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவர்களை இளைப்பாற கூப்பிடுறதுனால யாருமே அதுல சில பேர் மாத்திரம் தான் அந்த இளைப்பாறுது எப்படின்றது கத்துக்கொண்டாங்க, தவிர்த்து எல்லாருமே கிடையாது. ஆனா அழைப்பு எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறு. புரியுதுங்களா? அப்ப இவனுங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க வந்து தாவீது என்ன பண்ணான்றது உங்களுக்கு படிக்கலையா? ஓய்வு நாள் அன்னைக்கு அவன் ஆசாரியன் சாப்பிடக்கூடிய அந்த அப்பத்தை அவன் சாப்பிட்டாங்க. அவன் சாப்பிடுறது மாத்திரம் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்க. அப்ப அது ஓய்வு நாள் இல்லையா? அப்படின்றது வந்து தேவன் அவங்களுக்கு மறுபடியுமா ஓய்வு நாள்ன்றது நீங்க நினைக்கிறது இல்ல. நான் ஓய்வு நாளை கொடுத்ததுக்கு வேற காரணம் இருக்கு, நீங்க அந்த ஓய்வு நாளை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது இண்டிகேட் பண்றதுக்கு தான் இயேசு வந்து சொல்றாரு. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் 7வது வசனம் படிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆமென். பாருங்க, அவரே இத நீங்க பலியை விரும்புகிறேன், இரக்கத்தை விரும்புகிறேன், பலியை அல்ல. இரக்கத்தை தான் அவர் விரும்புறாரு, பலியை விரும்பல. அப்ப இந்த ஓய்வு நாள்ல நம்ம மத்தவங்களை பொறப்பாக்குறோம், மத்தவங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்க. What every day, okay, every day we are doing the same thing, but Jesus is trying to tell you that நீங்க ஓய்வு நாள் மாதிரி பார்த்துட்டீங்கனாலே குற்றமற்றவர்களா இருவீங்கன்னு இயேசு சொல்றாரு. ஆமென். அப்ப அதுக்கு மேல ஒரு வசனம் படிங்க, அந்த 5வது வசனம் படிங்க. அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேறே நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆமென். இதுதான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் மத்தவங்கள பத்தி சொல்லல, அவர் என்ன சொல்றாருன்னா, பாரு, ஓய்வு நாள்ல ஒரு ஆசாரியன் ஓய்வு நாள்ல தேவாலயத்துல அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஓய்வு நாள் அவனுக்கு தீட்டுப்பட போறது இல்லைன்றது எதுக்கு சொல்றாருன்னா, இவர் பிரதான ஆசாரியர். இயேசு யாரு? பிரதான ஆசாரியர். இதுக்கு வந்து எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களா. 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியனா இருக்கிற
அந்த பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாரு, நீ ஓய்வு நாள் அன்னைக்கும் நீ தேவாலயத்துக்குள்ள இருந்து தேவாலயத்துக்குள்ளான காரியங்கள் நீ செய்தாலும் அது அந்த ஓய்வு நாள் தான். ஏன்னா அது தேவனால ஆக்கப்பட்ட ஓய்வு நாளும் அது தேவனால அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த ஓய்வு நாளே நம்ம என்ன பண்றதுனால அது பாதிக்கப்பட போகுது கிடையாது. Because God has blessed it and made it holy. தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீங்க அசுத்தப்படுத்த முடியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? நீங்க அசுத்தப்படுத்த even though you try to do that, you cannot do it because அந்த பரிசுத்தம் வந்து அப்படியாப்பட்ட பரிசுத்தம் உங்களோட தீட்டுனால அந்த பரிசுத்த தீட்டாக போறது கிடையாது. ஆனாலும் சில சமயத்துல கீழ்ப்படியாமை உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும், எனக்கு ஆபத்தை விளைவிக்கும். தேவன் அதை நினைத்து தான் உங்களை கண்டிக்க நினைக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ற? அவர் பரிசுத்தத்தை நீ அசுத்தமாக்கவே முடியாது உன்னால. ஆனாலும் அவர் உன் மீது கரிசனையாக இருக்கிறனால அவர் உனக்குள்ள அசுத்தம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த அசுத்தத்தை அவர் பெருசா எடுத்துட்டு உன்னை கண்டிக்கிறார். இது நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்குமே நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க, அவர் பரிசுத்தப்படுத்துறது நீங்க அசுத்தப்படுத்த முடியவே you cannot do it. Even the பாருங்க, பிசாசே செய்ய முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றேன்? சோ அப்ப தேவன் பிரதான ஆசாரியர் இருக்கிறதுனால அவர் என்ன செய்ய போறாருன்றது அவர் தெளிவா தான் சொல்றாரு. அடுத்த பாருங்க. ஓகே, இப்ப வாங்களேன் மத்தேயு அதிகாரம் 9வது வசனம் படிங்க. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். ஆமென். பாருங்க, அவர் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் நான் எங்க, ஏன்னா இயேசு சொல்றது வந்து கொஞ்சம் தீர்க்க தரிசனமாகவும் பேசுறாரு. அதாவது நெக்ஸ்ட் நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு காரியத்தை செய்ய போறாரு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு காரியத்தை தேவாலயத்துல படி. அங்கே சூம்பிட கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஆமென். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாளுன்றது இப்ப ஒரு மனுஷன் வரா, அவங்க வந்து சூம்பின கை. ஸோ அதனால அவன் சுகப்படுத்தணும். இவனுங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு ஏதாவது பண்றாங்க. இவனுக்கு ஓய்வு நாள் கான்செப்டே விட்டுருக்காங்க. The concept is gone. Okay? Because ஓய்வு நாள் அன்னைக்கு உன்னோட ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறணும். அவர் உனக்குள்ள இளைப்பாறணும் மாதிரி நீயும் அவருக்குள்ள. This is how it works. இப்படிதான் இது வேலை செய்யணும். ஆனா இவனுங்க தேவனுக்குள்ள இளைப்பாறதை விட்டுட்டு மத்தவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? நான் வந்து பாஸ்டர், நான் வந்து தேவ ஊழியக்காரன், இவன் சேர்ச்சிக்கு வரல, அவன் சேர்ச்சிக்கு வரல, இவன் வரல, அவன் வரல, விட்டு அடிச்சு விடுறது வார்த்தைய. தேவன் அன்பானவர், அங்கதான் நீங்க கிளாஷ் ஆகுது. தேவன் அன்பா இருக்கிறனால நீங்களும் அன்பா இருக்கணும்ன்றதுதான் வேதத்துல எழுதி இருக்குது. ஸோ அதனால அவர் அன்பா இருக்கிறதுனால அவர் இந்த மனுஷனை பார்த்துட்டு அவருக்கு தெரியும் அவருக்கு பிரச்சனை வரும். He knows. ஆளுங்க அவர் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பட் he wants to do good. அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்னோட அனுபவத்துல சொல்றேன், நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா வேற ஏதாவது ஒண்ணு எனக்கு நடக்கும். ஆனா அது தேவன் எனக்கு காட்டுற அன்பு. புரியுதுங்களா? நான் நினைச்சது நடக்கல, என் தேவன் நினைச்சது நடக்குதுன்னா அதை காட்டிலும் அதிகமா. ஏன்னா முதல்ல நம்ம பாட்டு படிச்சப்பையும் அதான் நீங்க உசிதமா பாருங்க. He wants to give you the best. He always wants to give you the best. அநேக நேரங்கள்ல நம்மளோட அவசரத்தினால நம்மளோட பொறுமை, ஏன்னா நம்ம ஆத்துமா இளைப்பாறல, தேவனுக்குள்ள இளைப்பாறாதனால எல்லாத்துலயும் அவசரம். எல்லாத்துலயும் நான் இது செய்யணும், நான் அது செய்யணும், நான் இப்படி செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் அமைதியா தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நீ கேட்கறதுக்காக உன் ஆத்மாவை தேவன் கிட்ட இளைப்பாறதுக்கு நீ கொண்டு போனீங்கன்னா
you will be very good. You will see what is God doing in your life. தேவன் உன் வாழ்க்கையை எப்படி மாத்துறாருன்றத நீ பாப்ப. ஏன்னா நீ ஓய்வு நாளை குறித்த அளவுக்கு நான் பேசுறது எல்லா நாளையும் குறித்து தான். ஏன்னா ஓய்வு நாளுன்றது எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு எப்படின்றது தெரியாது. நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஆராதனை செய்கிற நாளாக தான் இருக்குதுன்றது பவுல் சொல்லுது. புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளை போல எண்ணி நீங்க அந்த நாளை உபசரிங்கன்னு தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கருத்துல கொண்டு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன பேசுறேன்னா பாருங்க, ஒவ்வொரு நாளும் உன் ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாரி கொண்டிருக்கிறான்றதை நீ செக் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை. ஓய்வு நாள்ல நீ என்ன பண்ணணும்? நீ நன்மை செய்யணும். இயேசு சொல்றாரு, ஓய்வு நாள்ல நான் இவனை அப்படியே போக விடுறது நல்லதா இல்ல இவனை சுகப்படுத்துறது நல்லதா அப்படின்றது வந்து சொல்றாரு. பாருங்க, இந்த 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா பாத்தீங்களா, பாருங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு ஆசாரியன் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள வேலை செஞ்சா, ஓய்ந்திராமல் வேலை செஞ்சா அந்த நாள் தீட்டுப்பட போறது கிடையாது. புரியுதுங்களா? அது குற்றமா இருக்க போறது. இதுதான் ஆண்டவர் செய்யறாரு. அவர் ஜெபாலயத்துக்குள்ள போய் அவரை சுகமாக்குற, அவர் நல்லதுதானே செய்யறாரு. அவர் வேலை செய்யணும். அவர் பிரதான ஆசாரியர். அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, இது நீங்க கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம். ஆமென். பாருங்க, he is doing his work. God is always perfect in his work. Jesus is always perfect in his work. You got to understand that. You think that what இப்ப இது நடந்தா எனக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது தப்பு. நானே நிறைய வாட்டி எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், அம்மா எனக்கு இந்த நேரத்துல தான்மா இது நடக்கணும், எனக்கு இந்த நேரத்துல தான்மா இது நடக்கணும், இது வேற நேரத்துல எனக்கு நடந்தா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாருங்க, முதல்ல நான் சொன்னது போலதான் இந்த பாஸ்டர் மீட்டிங் நான் போனேன். அது நான் அந்த நேரத்துல செஞ்சிருந்தா எனக்கு அதோட அருமை தெரிஞ்சிருக்கு. எனக்கு நான் பின் வந்து நான் கலந்துக்கிட்டனால நம்ம இதை தான் மிஸ் பண்றோம்ன்றது நம்மளுக்கு உணர்த்துது. புரியுதுங்களா? அப்ப இதுக்காக தான் தேவனுடைய நேரங்கள்ல வந்து நம்ம வந்து rely on God's time. You see, if your soul, உன்னுடைய ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறிக்கிட்டு இருக்குதுன்னா நீ அவரோட நேரத்தை நம்புவாய். You will trust in his time. You will trust in his work because அவருக்கு தெரியும் எப்ப உனக்கு ஓய்வு கொடுக்கிறது, அவருக்கு தெரியும் எப்ப உனக்கு எதை கொண்டு போய் சேர்க்கிறது, அவருக்கு தெரியும் எப்ப உன்னை எதுல கொண்டு போய் தலையிட வைக்கிறது. He knows that his time is very perfect. உனக்கு டைம் இல்லாம போலாம், ஆனா அவருக்கு டைம் இல்லாம போனதா சரித்திரமே இல்லை. ஆமென். So that is very important. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏன் ஓய்வு நாளுக்கும் இளைப்பாறுதலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குதுன்னா ஆதியாகமத்திலேருந்தே அது சம்பந்தமா தான் இருக்குது. அது ஒன்னா தான் இருக்குது. நம்ம தான் அது ஒன்னா பார்க்க கத்துக்கல. புரியுதுங்களா? அது நம்ம ஒன்னா பார்க்க கத்துக்கல. பாருங்க, அதை தொடர்ந்து அவர் செஞ்ச உடனே 24வது வசனம் படி, பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனான சாரி 1 minute. ஒன்பது படிச்சல 12 வரைக்கும் படிச்சாச்சு. ஓகே, அவங்க கொலை செய்யறதுக்கு போறதுக்கு வந்து இயேசுவை கொலை செய்யறதுக்கு அங்க போட்டிருக்குமே, அவங்க அதை கேள்விப்பட்ட உடனே இயேசுவை கொலை செய்யறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். என்ன நாள்? So ஓய்வு நாள். It's a Sabbath day. Jesus is doing good. அவங்களால இயேசு நல்லது செய்யறத அன்கட் பண்ணிக்க முடியல. தேவன் பண்றத வந்து அவங்களால வந்து சகிச்சிக்க முடியல. சொல்லிட்டு வேலை செய்யறாங்க. இவன் என்ன சொல்லிட்டே செய்யறான், நம்மளை பார்த்து இவன் சொல்லி அடிக்கிறானே அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஓய்வு நாளுடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு, அந்த ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு வெளியே போய் அவரை கொலை பண்றதுக்கு. அப்ப ஓய்வு நாளை கொலை பண்றதுக்கு மட்டும் நீ திட்டம் போடலாமா? நீ அவரோட சீசனை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்ட? பாரு, உன்னோட சீசர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஓய்வு நாள, சகாதத காரியத்தை செய்ய. அப்ப நீ செய்து தகுதுதா?
புரியுதுங்களா? இயேசு சில சமயத்துல ஏன் இந்த பரிசேயர்கள் கிட்ட ரொம்ப கட் அண்ட் ரைட்டா நடந்துக்கிறாருன்னா, அவங்களை உணர்த்துவதற்காக, அவங்களை திருத்துவதற்காக, அவங்கள தேவனுக்குள்ளாக கொண்டு வருவதற்காகத்தான் ஒழிய தேவன் கண்டித்தாருன்னா அதுக்காக மட்டும்தான் அவர் கண்டிப்பாரு. அதனாலதான் அவர் ரொம்ப நல்லவர். அவர் எப்படியாகிலும் உன்னை அவர் பக்கத்து சேர்த்துடணும்ன்றதை நினைச்சுதான் அவர் செயல்படுவார். அந்த கண்டிப்பு நம்மளுக்கு கசப்பா இருக்கும். அந்த கண்டிப்பு நம்மளுக்கு வந்து அநேக நேரங்களில் தீங்கு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் குட், ஆக்சுவலி இட் இஸ் வெரி குட். ஓகே, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசிக்கிறதுல பாருங்க, ருசிப்புல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? கசப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, நிறைய இருக்கு பாருங்க, புளிப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அந்த தேவனுடைய அன்புலையும் அந்த சாரங்கள் இருக்கிறதுனால கண்டிக்கும் போது நம்மளுக்கு கசப்பா இருக்கும். பட் அதுவும் அன்புதான். ஆமென். That is love also. ஆமென். பாருங்க, 14வது வசனத்துல கொலை பண்றதுக்கு துணிஞ்சிட்டாருங்க. சரி, இப்ப அடுத்தது நம்ம அங்க வருவோம். 22 படிங்க. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காலமும் தக்கதாக அவனை சுத்தமாக்கினான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சேபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். ஆமென். You see, பாருங்க, இவனுங்க பாதி பேர் கொலை பண்றதுக்கு கிளம்பிட்டானுங்க. மீதி பேர் என்ன பண்றானுங்கன்னா, அங்க உட்காந்துக்கிட்டு அங்க ஒருத்தர் கொண்டு வராங்க. அவன் வந்து ஊமை, பேய் பிடிச்சனால அவன் ஊமையா இருக்கான். புரியுதுங்களா? பேய் பிடிச்சனால ஊமையா இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து இயேசு பார்த்து அவரை சொஸ்தமாக்கும்படிக்கு இயேசு கிட்ட வேண்டிக் கொண்டாங்க, நல்லது செய்யறதுக்கு. ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு நல்லது செய்யுங்க, ப்ளீஸ் இவனை குணப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் அவனை குணப்படுத்திட்ட உடனே இந்த பரிசேயவா டக்குன்னு வாய்தான், இவர் தேவகுமாரனோ அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறானுங்க. இவரு ஆண்டவரா இருப்பாரோ, இவர் தேவனா இருப்பாரோ, இவரை குறித்து தான் வேற அந்த கூட யோசிக்க விடாம டக்குன்னு போட்டான் பாருங்க. ஒண்ணு பேய்களின் தலைவன் பாருங்க, நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், அது கொஞ்சம் காட்டு. கீழே ஸ்க்ரோல் பண்ண பாருங்க. இயேசு என்ன அப்படியா இருந்தாரு? இயேசு என்ன இப்படியா இருந்தாரு? பெல்சேபூப்ன்றது வந்து இதுதான். அவரு இவனை வச்சுதான் அவங்கள விரட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா இந்த பெல்சேபூப் புத்தி வந்து அவனுக்கு இன்னும் போவே இல்லை. பெல்சேபூப் வந்து எங்க இருந்து தெரியுமா அவங்க கொண்டு வந்தாங்க? அந்த புறஜாதிகள் இடத்துல இந்த கானான்ல வந்து அவங்க வருவாங்கல்ல, அங்கிருந்தே வந்து இந்த பாகாலுக்கு இன்னொரு ரூபம் பெல்சேபூப். பாகாலுக்கு இன்னொரு ரூபம் வந்து பெல்சேபூப். நீங்க நேரம் இருக்கும் போது நீங்க போய் படிச்சு பாருங்க. பேய் கூட்டத்தின் தலைவனால இவன் வந்து பேயை விரட்டுறான். பாருங்க, இயேசு நன்மை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அவர் எவ்வளவு நன்மை செய்யறாரு, அதுக்கு தகுந்தபடி அவரை வந்து ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அவருக்கு தகுந்தபடி ஜனங்கள் வந்து நீ பெல்சேபூப் பிடிச்சவன், நீ பெல்சேபூப்னாலதான் நீ இதை செய்யற அப்படின்னு சொல்றாங்க. அந்த உண்மையை கூட அவர் தேவகுமாரனா இருப்பாரோ அப்படின்னு ஜனங்க சந்தேகப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அவர் இப்படி சொன்னனால பை ரைட் இப்ப நீங்க ஓய்வு நாள நன்மை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, உங்களை யாராவது இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனம் உடைந்து போயிருவீங்க, மனம் மடிந்து போய். ஆமாவா? உண்மையா? நீங்க நல்லதே பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து குறையே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்குள்ளாக மனசோர்வு ஏற்படும். நீங்க செய்யற நன்மைகளை விட்டுருவீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. நான் செஞ்சா மட்டும் என்ன அவங்களாம் மதிக்க போறாங்க அப்படின்னு நீங்க விட்டுருவீங்க. ஆனா இவரு அப்படி செய்யாம அவரு தேவனுக்குள்ளாக அவரோட ஆத்துமா இளைப்பாரி கொண்டு இருக்கிறதுனால அவரை எதுவுமே தொட முடியல, அவரை எதுவுமே முறியடிக்க முடியல, அவரை எதுவுமே சோர்வடிக்க முடியல. அந்த வார்த்தையை கூட தேவன் அழகாக அவர்களுக்கு பதில் சொல்றாரு. பாருங்க,
ராஜ்யம்னா என்னன்னு முதல் புரிஞ்சுக்கிங்க. பிசாசு அவனுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டா அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும் பாருங்க. ராஜ்யம் எப்படி செயல்படுறதுன்றது ஆண்டவர் சொல்றாருங்க. பாருங்க, நீங்க பிசாசோட ராஜ்யத்தில் இல்லாதபடிக்கு நீங்க தெய்வ ராஜ்யத்தில் இருந்தீங்கன்னா நான் பேசுவதினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். ஆமென். You see, அவர் பாருங்க அந்த பேசிக் புக்காக எவ்வளவு அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஓகே பாரு, ராஜ்யம் இப்படிதான் கட்டப்பட்டிருக்குது. ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் சண்டை போடக்கூடாது. ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் சண்டை போட்டானா ராஜ்யம் நிலை நிற்காது. இது அப்படியே இயேசுவோடைய ராஜ்யத்துக்கு திருப்பி போடுங்களா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. அப்ப நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல தானே இருக்கோம். அப்ப நாம எப்படி ஒன்றுக்கு ஒன்றாக, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சபைக்கு ஒரு சபையாக, இது இல்லாதனாலதான் இது நம்மளோட ராஜ்யம். இதுதான் தீர்க்க தரிசனம். இப்படிதான் நீங்க தீர்க்க தரிசனமா வேதத்தை புரிஞ்சுக்கொள்றது. பாருங்க, பிசாசை பத்தி நான் பேச வரல. பிசாசை பத்தி நான் பேச வரல, நான் காமிக்கிறேன். I just want to show you. ஓகே, அதை பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வரல. நான் என்ன பேசுறதுக்கு வந்தேன்னா, உங்களுடைய ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறணும். நீங்க உங்களுடைய ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறும் போது நீங்க போகிற இடம் எல்லாம் ஜன அன்புகளுக்குள்ள தாக்குறதுக்கு எய்து கொண்டே இருக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான். ஆமென். சங்கீதம் 91 ஒரு வார்த்தை இருக்கும். அவர் வேதனுடைய அன்னிக்கும் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பகலில் நடமாடும் கொலை நோய்க்கும் இரவில். ஆமென். பாருங்க, இந்த அம்பு உங்களை ஏகிறதுக்கு எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கனால இருக்கலாம், தெரியாதவங்கனால. உங்களோட ஆத்துமா கர்த்தருக்குள்ள இளைப்பாறி கொண்டு இருந்துச்சுனாக்கா அப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் இளைப்பாறுறதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம தேடி கொடுக்குறோம்னா சங்கீதம் 91 படிங்க. அதுலதான் உங்களோட ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாருனா உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்க குடும்பத்துக்கு என்ன லாபம். லாபம்னா நம்ம உடனே லாபத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சோம்னா உங்க ஆத்துமாக்கு என்ன லாபம்? இயேசு என்ன தெரியுமா கேட்கிறார்? ஒரு மனிதன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவனை, பாருங்க, உன்னுடைய ஜீவன், உன்னுடைய ஆத்துமா தேவனுக்குள்ள இளைப்பாறணும். அதுதான் இப்போ that is important. You forget about today, you go back home. Okay, இந்த மோமெண்ட், இந்த நேரமே, ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஓய்வு நாளை குறித்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. நல்ல புரிந்து உணர்வதற்குள்ளாக வாங்க. ஓகே, you gotta have a better understanding on the holy day, on the Sabbath. So the second thing you're going to do is you're going to go to house, you're going to tell your God, சங்கீதம் 62:1 சொல்லி உங்களோட இருதயத்துல கை வச்சு, என் ஆத்துமா என் தேவனுக்குள்ளாக அமர்ந்திருக்கும், என் ரட்சிப்பு. அநேக நேரங்கள்ல நீங்க உங்களுக்கு ரட்சிப்பை கிரியேட் பண்றதுக்காக நீங்க இறங்கிறீங்க. நீங்க கோதால இறங்கிடுறீங்க. நீங்க இறங்கி நான் செய்வேன் நீ கூட்டு போ, நான் செய்யணும். ஆத்துமா தேவன் இடத்துல இளைப்பாறணும், உன் ரட்சிப்பு அவர் இடத்துல இருந்தார். For God is good to those whose hope is in Him, to the one who seeks Him. It is good to wait quietly for the salvation of the Lord. புரியுதுங்களா? அதாவது கர்த்தருக்குள்ளாக நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்றைக்குமே நல்லவர். அவருடைய ரட்சிப்புக்காக அமைதியா காத்திருக்கிறவங்களுக்கு அவர் கரம் கொடுப்பார். அமைதியா காத்திருக்கணும். அந்த அமைதி தான் இளைப்பாறுதல் தான் தேவன் ஆசீர்வதித்த அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளா இருக்கு. நீங்க இதை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட இருதயத்தை திறந்து இதை மட்டும் உங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னா ஒவ்வொரு நாளும் ஓய்வு. Every day is a Sabbath for you. Every day, because your soul find rest in God. Amen.
உங்களோட ஆத்துமா இப்ப எதுல இளைப்பாறிட்டு இருக்கு சொல்லுங்க. உங்களோட ஆத்துமா எதுல இளைப்பாறிட்டு இருக்கு? இளைப்பார் பை ரைட் அப்படி இருக்கணும். ஆனா இப்ப நீங்க எதுல இளைப்பாறிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இது ஒரு பெரிய காரியம் தெரியுமா? ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் வந்து இளைப்பாரி அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினாரு. உங்களை பரிசுத்தப்படுத்திருக்காரு, என்னை பரிசுத்தப்படுத்திருக்காரு, அவங்கள பரிசுத்தப்படுத்திருக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம ஆத்துமா அவருக்கு சொந்தமானதுனால நம்ம ஆத்துமா அவருக்குள்ள இளைப்பாறுவதுதான் கரெக்ட். இப்படி நீங்க இளைப்பாறுனீங்கன்னா இயேசுவை போல நீங்களும் என்னதான் காரியம் நடந்தாலும் நன்மை செய்யறதுல நீங்க தவறி போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, வேதனைப்பட மாட்டீங்க, வலிப்பட மாட்டீங்க. திஸ் இஸ் த திங். அதனாலதான் ஓய்வு நாள் குறித்து நம்மளுக்கு ஒரு உணர்வு. முந்தி உள்ளவங்களாம் பார்த்துருக்கீங்களா? எப்படியா இருந்தாலும் சேர்ச்சிக்கு ஓடிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் ஏதாவது கூட்டம் கட்டலாம் வந்துடுவாங்க. எவ்ரிபடி வில் கம். என்ன பிரச்சனைனாக்கா இப்ப லேட்டா வர்றதுக்கு ஓகே, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு லேட் ஆச்சு சபைக்கு வரதுக்கு பரவாயில்ல, அதனாலதான் உங்களுக்கு இழைப்பா இருக்கு. அதனாலதான் நீங்க எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் யூ ஹேவ் நோ ரெஸ்ட் இன் யுவர் சோல் because you fail to observe the Sabbath in a correct way. You fail to observe the Sabbath in Jesus' principle. You observe the Sabbath in your principle. நீங்க உங்களோட வியாக்கியானங்களுக்காக நீங்க ஓய்வு நாளை கொண்டாடுறீங்க. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோட வியாக்கியானத்துக்காக நீங்க ஓய்வு நாளை கொண்டாடணும் by right, but you are not doing that. So that is why we all sometimes get hit. So we should correct this. இந்த நீங்க பத்தோல் பண்ணணும், இதை நீங்க கரெக்டா ஆக்கணும். அப்பதான் ஓய்வு நாளை கரெக்டா உபசரிப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் ஓய்வு நாளா நீங்க உபசரிப்பீங்க. ஏன்னா அவங்க ஆத்துமா தேவனுடைய. தாவீதுக்கு நல்லா தெரியும். தாவீது தான் அந்த சங்கீதத்தை எழுதுறாரு. தாவீது ஒரு ராஜா. அவருக்கு இல்லாத வேலையா 24 மணி நேரம் பிஸியாவே இருக்கு. தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ண முடியுது. தாவீது ராஜா எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு அவங்களோட ஆத்துமான கர்த்தருக்குள்ள இளைப்பாறிக்கொண்டே இருந்துச்சு. அதுதான் நம்ம செய்யணும். That is what we are going to do. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஒரு சந்திக்கும் போது வீணான பேச்சுகளை பேசாதீங்க, துதியினால பேசுங்க. ஏதாவது ஞானம் புரியுதா என்ன சொல்றேன்? உங்களுக்கு புரியும். பிகாஸ் நீங்க ரொம்ப நாளா கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க. திஸ் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு டெல். இப்படிதான் நம்ம சபையை கட்டணும், இப்படிதான் நம்ம ஆத்துமா ஆண்டவருக்குள்ள இளைப்பாறணும். நம்ம தான் சபை. ஆண்டவர் ஏதாவது நல்லது செய்ய போறதா இருந்தா நம்மளுக்குள்ள தான் செய்வாரு. அவர் தேவாலயத்துக்குள்ள போய் நன்மை செய்யணும்னா அந்த பிரதான ஆசாரியன் உங்களுக்குள்ள இருந்து நன்மை செஞ்சாருன்னா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தீட்டுப்படாது. அதுதான் சிம்பிள், ரைட்? ஓய்வு நாளை உபசரிக்கிறதுக்கு we have to come from the scratch. நம்ம ஆதியிலேருந்து மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா வேகமா போயிட்டு இருக்கு உலகம். ஆனா உலகம் வேகமா போயிட்டு இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம தேவனுக்குள்ள இளைப்பாறதுக்கு ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவன் நன்மை செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் உங்களால தீட்டுப்பட்டு போவார். புரியுதுங்களா? உங்களால தீட்டுப்பட்டு போவார். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, just go and say to God, Lord, my soul need to find rest in you. நீங்க இளைப்பாறுதல் எனக்கு கொடுக்குறீங்க, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதனால நீங்க செய்யற காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளாக இளைப்பாறுங்க. ஸோ இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து சொல்றாரு. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிரயோஜனமா இருக்கும். ஆமீன். வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களோட ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, may your soul find rest in God. Amen. May His salvation comes to you. சரி, நம்ம கைகளை உயர்த்தி
ஒரு கையை உயர்த்தி ஒரு கையை இருதயத்துல வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே இளைப்பாறுதல் எங்கள் இருதயத்துக்கு வருவதாக. என் ஆத்துமா, எங்கள் ஆத்துமா உங்களுக்குள்ள இளைப்பாறட்டும் ஆண்டவர். இந்த ஓய்வு நாளை நீர் அனுசரித்து ஆண்டவரே நாங்கள் வருவதற்கு நீர் இந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக நன்றி. எங்கள் இருதயங்களை, எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே உமக்குள்ள இளைப்பாறத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்குள்ள உள்ள ஆசீர்வாதம், உங்களுக்குள்ள உள்ள சமாதானம் ஆண்டவரே, உங்களுக்குள்ள உள்ள நித்தியம் எங்களுக்குள்ளேயும் வருவதாக. In the name of Jesus, let all the souls that is holding their hand in their heart, let them find rest. Let their soul find rest in the name of Jesus. I release your power. I release your strength. I release your freedom into their soul. In the name of Jesus, I pray. Amen.